நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருவரங்கநாதனின் அடியார்கள் கூடியிருக்கும் திருவரங்க கோஷ்டியிலே வெண்ண உண்டவாயன் என்னும் தலைப்பில் 2 வார்த்தைகள் சொல்ல வேணுங்கிறது அடியனுக்கு இடப்பட்ட பணி. ஒரு பக்கம் வேடிக்கையான கதை வெண்ண உண்டவாயன், இன்னொரு பக்கம் வெண்ணெய்னா என்ன, இந்த வெண்ணையே இல்லை அப்படிங்கிறது மற்றொரு கருத்து. திருப்பாணாழ்வார் 10 பாடல்கள் பாடினார். அதில் திருவடி தொடக்கமாக ஓரொரு பாட்டால் ஓரொரு அவயவத்தை வர்ணித்து கொண்டு வருகிறார். காட்டவே கண்ட பாதகமலம் முதல் பாசுரம் திருவடிகளை பாடினார். நல் ஆடை இரண்டாவது பாசுரம் அவர் உடுத்தி கொண்டிருக்கும் அரைச்சிவந்த ஆடையை பாடினார். மூன்றாவது பாசுரம் உந்தி தாமரை, பெருமானுடைய உந்தியில்தான் பிரமன் படைக்கப்பட்டார். மூணாவது பாசுரத்தாலே உந்தியை பாடினார். காந்த பாதகமலம், நல்லாடை, உந்தி, தேட்டரும் உதரபந்தம். அதற்கு மேலே வெண்ண உண்டு கட்டுப்பட்ட போது யசோதை கயிற்றால் கட்டினாலே அந்த கயிற்றால் கட்டப்பட்ட அடையாளம் மாறாதே ஒரு ஆபரணமாக்கி கொண்டு விட்டார். பெருமாள் சாமர்த்தியக்காரன். நாம் எங்கேயானு கட்டுப்பட்டாலோ சிறைப்பட்டாலோ அது வெளியே வராதபடி பத்திரிகையாளர்களை சமாளிப்போம். இது நம் வழக்கம். ஆனால் பெருமானுடைய வழக்கம் எங்கு கட்டுப்பட்டாலும் உடனே வேதவியாசரையும் வால்மீகியும் கூப்பிடுவார். 100 ஸ்லோகங்கள் எழுதும், இதோ கட்டுப்பட்டிருக்கிறேன். பத்திரிகையாளர்களை கூட்டு சிறைக்கு போகிறது ஒரு போராட்டம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, அதுதான் கண்ணனுக்கு ராமனுக்கும் தெரியும். பத்திரிகையாளர்களை கூப்பிடாத அவர் பண்ணுறதில்லை. இங்கே பத்திரிகை வேதவியாசர், சுகாச்சாரியர், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் அவர்களை கூட்டு வச்சுனுட்டு கட்டுப்பட்டால் எழுதுறதுக்கு உடனே அவா இருக்காளோ இல்லையோ, ஓஹோ எப்பேற்பட்ட கண்ணன் கீழே வந்து கட்டுப்பட்டான். அதுக்கு ஒரு 10 பாசுரங்கள். அதுதான் உதரபந்தம். இதை பற்றி கூறத்தாழ்வான்னு சொல்லும்போது உனக்கு எத்தனையோ ஆபரணங்கள் உள்ளன, ஆனால் எல்லாத்த விட உனக்கு பிடிச்ச ஆபரணம் எது தெரியுமோ? கண்ணன் கட்டுப்பட்டான்கிறதை சொல்லிக்கொண்டே இருக்கும் உதரபந்தம். தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு, பெரிய பிராட்டியார் எழுந்துருளிருக்கும் மார்பை பாடினார். கண்டம் உலகத்தையே ஒரு நாள் விழுந்திய திருக்கழுத்தை பாடினார். செவ்வாய் மாசுச்சகான் அர்ஜுனனுக்கு சரமஸ்லோகம் சொல்லித்தே அந்த திருவாயை பாடினார். 8ஆம் பாசுரத்தாலே திருக்கண்களை பாடினார். இப்படி 8 பாசுரங்கள், ஓரொரு பாட்டு ஓரொரு அவயவம். 9வது பாசுரம் இப்படி என்னைக்கு நான் ஒன்னொன்னா அனுபவித்து முடிக்க போகிறேன்? இது நடக்காது. அவனுக்கு இருக்கிற அவயவத்தின் அழகென்ன, பகவானுடைய சௌந்தர்யம் என்ன, இப்படி தனியாக நம்மால் பாடிட முடியாது. மொத்தமாக திருமேனியை பாடிடுவோம், சமுதாய சோபையை பாடுவோம். தனித்தனியாக அழகாக இருந்தால் அதுக்கு சௌந்தர்யம்னு பேர், மொத்தமாக அழகாக இருந்தால் அதுக்கு லாவண்யம்னு பேர். பெருமாள் சுந்தரனாகவும் இருக்கார், லாவண்யமுடையவராகவும் இருக்கிறார். ஒரு சிலரை பார்த்தால் அங்கமாக பார்த்தா அழகாக இருக்கும், தள்ளி நிறுத்தி வச்சு பார்த்தா குறை தோற்றும். தள்ளி நிறுத்தி வச்சு பார்த்தா நன்னா இருக்கும், கிட்டக்க வந்தால் மூக்கு இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கலாமோன்னு தோணும். இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. ஆனால் பெரிய பெருமாளிடத்தே பாதகமலம், நல்லாடை, உந்தி, தேட்டரு முதரபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய், வாட்டமில் கண்கள், மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும். 9வது பாசுரத்தாலே நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே, அந்த மேனியன் நெஞ்சத்தையே கொள்ளை கொண்டது என்று பாடி முடித்தார். அதோட 9 பாசுரங்கள் திருமேனிக்கு பாடியவை முற்று பெற்றன. இதெல்லாம் எங்கிருந்து பாடினார் தெரியுமா? தெற்கு வாசல்லேருந்து கோபுரத்தில் நுழைகிறார். ஓரொரு மண்டபத்திலேயா பெருமானை நினச்சி ஓரொரு பாசுரம் பாடின்னு வரார். பகவானுக்கு நமக்கும் நடுவில் திருப்பெரம்பு உள்ளது. அவருடைய கர்ப்பகிரகம் வைகுந்தத்தை போலே, கர்ப்பகிரகத்துக்கு வெளியிலே லீலா விபூதி மாறி மாறி படைக்கப்படுகிற இந்த உலகத்தை போலே இந்த லோகத்திலிருந்து 9 பாசுரங்கள் பாடிவிட்டார். கடைசியில் பெரம்பை திறந்து உள்ளுக்குள்ளே புகுந்தார். குலசேகரன் படி தாண்டி திருப்பாணாழ்வார் உள்ளே போனார். ஒரே ஒரு பாசுரம் பெரம்புக்கு உள்ளே இருந்து பாடியது. கொண்டல் வண்டனை கோவலனாய் வெண்ண உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் நமுதனை கண்டகண்கள் மற்றொன்னினை காணா, மற்றொன்றரை என் கண்கள் பார்க்காது. அதைத்தான் தேசிகன் காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி காண்பதும் இன்னொன்ன இல்லை, பேசுவதும் மற்றொன்ன இல்லை, கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பாண்பெருமாள். கண்ணனையே கண்டார், கண்ணனையே பாடினார். இந்த பாடலில் தேசிகன் பெரிய பெருமாளையே கண்டுரைத்தன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அரங்கநாதனை கண்டுரைத்தன்னு சொல்ல வேண்டாமா? சொல்லலை. கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பாடியிருக்கிறது அரங்கனை. ஆனால் இவர் சொல்கிறது கண்ணனைன்னுட்டு
அப்ப கண்ணனே பெரிய பெருமாளாக சயனித்து கொண்டிருக்கிறார். ஏன் ராமன் கூடாதா? வைகுந்தநாதன் கூடாதா? பார்க்கடல் வியூகவாசுதேவன் கூடாதா? கண்ணன் தான் இங்கு சயனித்து கொண்டிருக்க வேண்டுமானால் கண்ணன் தானே கீழே இறங்க முடிவு செய்தார். வைகுந்தத்தில் பகவான் எழுந்துருளி இருந்தார். அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ணியாக வேண்டும். சரியான வாய்ப்புக்கு காத்துருந்தார். நான் கீழே போயிட்டு வரேன்னு சொன்னால் நித்திய சூரிகள்லாம் விடமாட்டேங்கிறா. போய் போய் சாதித்ததெல்லாம் போதும், இன்னும் ஒன்றும் போக வேண்டாம். 2 பேர் கூட நீர் வரச்சே கூட்டின்னு வர முடியல. இதில் பிறந்து என்ன லாபம்? போகிறச்சே என்னமோ லட்சக்கணக்கான பேரை கூட்டின்னு வரதா சொல்லிட்டு போறீர். திரும்பி வரும்போது யாரையோ பின் ரயிலில் வர சொல்லியிருக்கா மாதிரி நீர் தான் திரும்பி பார்த்துன்னு வரீர். யாரும் வர்றதா தெரியல. உம்மகிட்ட உபதேசம் கேட்டுண்ட அர்ஜுனன் கூட வந்ததாக தெரியல. போரும், நீர் இங்கேயே இரும், சம்சாரிகள் சம்சாரத்திலே இருக்கட்டும், நாம் உம்மோடு இருப்போம், நீர் புறப்பட்டு போயிட்டால் நம்மால் தாங்காது என்ன எல்லாரும் தடுத்து வைத்தார்கள். ஆனால் தன் முயற்சியில் சற்றும் மனந்தளராதவன் திருமால் என்று வச்சுக்கணும். அப்பப்போ கதை படிக்கிறோம் இல்லையோ, தன் முயற்சியில் சற்றும் மனந்தளராத அப்படின்னு சொல்லணும்னா அது பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் சொல்லணும். இத்தனை தரம் அவதாரம் பண்ணி நம்மளை அழைச்சின்னு போகிறதுக்கு இன்னும் முயற்சி சென்றிருக்காரோ இல்லையோ, இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிந்தும் இன்னதை விட்டுடவாண்டான்னு எப்போதோ ஒருத்தொருத்தனை அழைச்சின்னு போகிறாரு. அதுக்குன்னு பெருமாள் வாய்ப்புக்கு காத்துட்டு இருந்தார். நம்மாழ்வாருடைய திருவிருத்த பாடல், சூட்டு நன்மாலகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவுண்ணப்போன் திமிலேற்று வன்கூன் கோட்டடையாடனை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே. இது ஓரொரு நாளும் பகவானுக்கு நாம் பூஜை சமர்ப்பிக்கும் போது இந்த பாசுரத்தை சொல்லுவது வழக்கம். வைணவ மரபில் ஆராதனம் நித்திய ஆராதனம் பண்ண வேண்டும். அப்போது நித்தியப்படியே இந்த பாட்டை சொல்றது வழக்கம். பகவான் வைகுந்தத்தில் எழுந்துருளி இருந்தாராம். அங்கு அவனுக்கு ஆராதனம் நடைபெற்று வருகிறது. தூபஹாரத்தி காட்ட வேண்டும். அகில் புகை சாம்பிராணி புகை காட்டணும் இல்லையா? அந்த ஹாரத்தியை காட்டினா நீண்ட நெடிய நேரம், உடனே எல்லாம் முடிச்சிட மாட்டார். அந்த இடம் முழுக்க புகை மண்டலமாக மூடிவிட்டது. இந்த பக்கத்தில் நித்திய சூரிகள், அந்த பக்கத்தில் ஸ்ரீ வைகுண்டநாதன், நடுவிலே புகைத்திரை. அந்த திரையில இங்கே இருக்கிறது அங்கே தெரியல, அங்கே இருக்கிறது இங்கே தெரியல. பெருமாள் முடிவு பண்ணிவிட்டார், இவன் தூபஹாரத்தை முடிக்கிறதுக்குள்ள நாம கீழே போய் கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம். அதற்காக அங்கிருந்து இறங்கினாராம். சூட்டு நன்மாலகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே அங்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த இடத்தில் வைகுந்தத்தில் தூபஹாரத்தி பண்ணி கொண்டிருக்கும் போது அந்தூபந்தரா நிற்கவே, நிற்கன அவர்கள் அப்படியே இருந்தபோது காட்சி மாறுகிறது. அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடு உண்ணப்போன் திமிலேற்று வன்கூன். வைகுந்தநாதன் கீழே இறங்கி வருகிறார். எதற்குன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கணும்? சம்சாரிகளை மாற்றி முமுட்சுக்களாக்கி மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு போக சொல்லியிருக்கலாம். கீதாச்சாரியனாக 700 ஸ்லோகங்களை உபதேசிக்க கூறியிருக்கலாம். பூமியின் பாரத்தை போக்க சொல்லி இருக்கலாம். கம்சனை அழிக்க கூறியிருக்கலாம். விதுரர் அக்ரூரர் மாலாகாரர் ஆகியோரை காக்க சொல்லி இருக்கலாம். இது ஒன்னையுமே நம்மாழ்வார் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்ற பிரயோஜனம், ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ண போந்தி மிலேற்று கொண்டூன். வைகுந்தத்தில் உட்காண்டு வெண்ணெய் சாப்பிடவே முடியல. ஒரு நாள் போய் வெண்ணெய் சாப்பிட்டுட்டு வருவோங்கிறதுக்காக இறங்கினார். ரொம்ப பெரிய பயன் பாருங்க. இது இப்போ வைகுந்தநாதனுக்கு வெண்ணெய் சாப்பிட முடியலையா, அதுக்குன்னு கோகுலத்துக்கு இறங்கினார்னா அப்போ ஆழ்வாருடைய உள்ளத்தில் கீதை சொல்றதை விட, தேரோற்றதை விட, விதுரனுக்கு அருளுதுவதை விட, குச்சேலனுக்கு நல்லது பண்ணுறதை விட, கோவர்தன மலையை தூக்கிறதை விட, கம்சனை கொன்னதை விட வெண்ணெய் சாப்பிட்டது ரொம்ப முக்கியமாக பட்டிருக்கு அவருக்கு. அதனால தான் ஈட்டிய வெண்ணெய் தொடுவுண்ணப்போன் திமிலேற்று வன்கூன் கோட்டடையாடினை கூத்து அடல் ஆயர்தம் கொம்பினிக்கே. கீழே பிறந்தார், 100 ஆண்டுகள் வாழ்ந்தார். செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப புறப்பட்டு வைகுந்தத்தில் போய் தன்னுடைய நாற்காலியில் உட்கார்ந்துட்டார். இப்போவும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னால் அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு. இன்னும் தூபஹாரதி பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணாவதாரமே முடிஞ்சு போய் திரும்பி உட்கார்ந்துட்டார். இன்னும் தூபஹாரதி. ஆனால் அந்த ஊர் காலமே வேற, நம்ம ஊர் காலமே வேற. இங்கே நினைக்கிறதுக்குள்ள காலம் ஓடிப்படும், அங்கே காலம் கோலோச்சாது, காலம் அங்கே அரசு ஆளாது. ஆக பகவான் கீழே இறங்கி வந்ததே வெண்ணெய் சாப்பிட்றதுக்காக. அதனால் வைகுண்டநாதன் வந்தார்னு சொல்கிறத காட்டிலும் வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு வந்தார்னு சொன்னது தான் கருத்து. ஆகையால் தான் வெண்ணெய் உண்டவாயன் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்டவாயன் கொண்டல் வண்ணன்
நீலமேக சியாமளன் எம்பெருமான். பாசுரத்தில் ஓரொரு சொல்லும் அக்ஷர லட்சம் பெறும். வெண்ண உண்டவாயன்கிறதோடே நாம் அனைத்து சொற்களையும் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். கொண்டல் வண்ணன் மேகத்தை போல அதோ கண்ணுக்கு நேர தெரிகிற பெருமாள். இங்கே பகவானை சயனிச்சுருக்காரோ இல்லையோ, இன்னைக்கு கண்ணனை சேவிக்க முடியுமா? முடியாது. நம்ம இருக்கிற காலம் வேறே, கண்ணன் வாழ்ந்திருந்த காலம் வேறே. ஆனால் பெரிய பெருமாளை இன்னைக்கும் தரிசிக்கலாமே. பெருமாளை தரிசிச்சிட முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்கிறது சாஸ்திரம். ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்யனைனம் ந வாச்சா வததி. அவனை கண்களால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, மூக்கால் நுகர முடியாது, கைகளால் தொட முடியாது. எம்பரோக்ஷம் உபதேசதஸ்திரை நேதி நேதி பரபர்யுதாசதா என்று கூறத்தாழ்வான்னு சாதிக்கிறார். அப்போ கண்ணுக்கு அப்பாற்பட்டவன், மனத்துக்கு அப்பாற்பட்டவன், வாக்குக்கே அப்பாற்பட்டவன். அவனை கண்ணாலையும் வாக்காலையும் பிடிச்சிட முடியுமா? அதை தாண்டினவன்னா பகவான். நம்ம கண்ணும் வாக்கும் மூக்கும் அளவுக்குட்பட்டவை, பகவானோ அளவுக்குட்படாதவன். அளவுக்குட்படாத பிரம்மத்தை அளவுக்குட்பட்ட கண்ணும் வாயும் பிடிச்சிட முடியுமா? அப்போ அதுக்கு தாண்டி இருக்கிறவர் தானே பெருமாள். தாண்டி இருக்கிறவன் கொண்டல் வண்ணன். இதோ கண்ணுக்கு நேரே மழை மேகமாக காட்சி கொடுக்கிறார். ஆழ்வாருக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்போ எனக்காக கொண்டல் வண்ணனாக உள்ளான் போலும். என்ன ரிஷிகள் எல்லாரும் நம்மால் பார்க்க முடியாதுன்னு ஒத்துணுட்டார்கள். ஆனால் திருப்பாணாழ்வார் கண்களுக்கு விருந்தாகிறான் எம்பெருமான். அப்பேற்பட்ட ரிஷிக்கு கிடையாதுன்னுட்டார், திருப்பாணாழ்வாருக்கு உண்டுங்கிறார். திருப்பாணாழ்வார் பாணர் குலத்தில் பிறந்தார். அவர் என்ன அந்தணராக பிறந்தாரா? 1000 ஆண்டு தவம் புரிந்தாரா? ஏதுமில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டு தவம் புரிந்த ரிஷிகளுக்கும் காட்சி கிடையாது. ஏதுமற்றவரார பாணருக்கும் காட்சி உண்டு. ஆக தான் யாருக்கு காட்ட வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு பெருமான் காட்டுகிறான். நம் முயற்சியால் அவனை பார்த்துட முடியாது. அவன் அருள் இருந்தால்தானே பார்க்க இயலும். அதைத்தான் உபனிஷத்தே சொல்றது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேன யமே வேஷ விருணுதே தேன லப்யா தஸ்ஸைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். நாம முயற்சி பண்ணி அவனை பார்த்துட முடியாது. அவன் அருள் இருந்தால் அவனை காணலாம். அடுத்து சொன்னார், நிஜமாவே இந்த கருப்பு மேகத்தை பார்த்தா அவருடைய திருமேனி கருப்பு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஒரு சிலரை பார்த்தோம்னா ஜாட ஒரே மாதிரி இருந்தால் நம்ம பார்க்காத ஒருத்தரை பார்த்தாப்பில் இருக்கும் இல்லையோ. ஒருத்தரை பார்க்குறோம், நமக்கு வேண்டிய ஒருத்தரை பார்த்து 10 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி சட்டுன்னு வீதியில் போயிட்டு இருக்கச்சே ஒருத்தரை பார்த்தோம், அவராட்டம் இருக்கே. கிட்டக்க போனோம், சாமி உங்கள் பேர் என்னன்னா பேரை சொன்னார். இல்லை நீங்கள் இல்லை, நான் வேற ஒருத்தர்னு நினச்சின்னு வந்துட்டேன். அப்போ அவர் இவரை ஞாபகப்படுத்துகிறாரோ இல்லையோ. அதே போல் மழை மேகம் கண்ணனை ஞாபகப்படுத்தும். அப்போ கருத்த மேகம் மலைக்கு மேலே தவழுமா போலே ஆதிசேஷனுக்கு மேலே பெரிய பெருமாள் தவழ்ந்து சயனித்து கொண்டிருக்கிறார். கொண்டல் வண்ணனை. வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்டவாயன். அந்த பெரிய பெருமாள் வேறாரும் அல்லர். ஆத்ரோ சயாளுருவ சீதள காளமேகா. அவன்தான் கோவலனாய் கண்ணனாய் வெண்ண உண்டவாயன். வெண்ணையை சாப்பிட்ட வாயுடையவன். இதுக்கு நாயனார் அழகிமணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானம் பண்ணார். பெரியவாச்சான் பிள்ளை உரை எழுதியிருக்கிறார். வெண்ண உண்டவன்னு சொன்னால் போறாதா, வெண்ண உண்ட வாயன்னு சொல்லணுமான்னு. அப்படி ஒன்று அது சிறப்பான தமிழ் கிடையாது. படித்த கண்ணை உடையவன், அழுத கண்களை உடையவன், சிரித்த வாய உடையவன், சாப்பிடும் நாக்கை உடையவன். இதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம நான் ராத்திரி முழுக்க என் பொண்ணு உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காள்னு வச்சுங்க, பரீட்சை, அதனால் படிக்க வேண்டிய நேரம். மறுநாள் சொல்லிப்பேன், நேற்று ராத்திரி முழுக்க என் பொண்ணு 2 கண்ணாலையும் படித்தாள்னுவேன். பின்ன 2 காதால் படிக்க போகிறாளா, 2 கையால் படிக்க போகிறாளா? 2 கண்ணால் தான் படிக்க முடியும். ஆனால் சொல்கிறச்சே என்னமோ வலியுறுத்தி 2 கண்ணால் படித்தா. அழறச்சே சொல்லுவோம் 2 கண்ணாலையும் ஜலம் விட்டு அழுதா. பின்ன என்ன ஒரு கண்ணை நிறுத்தினுட்டு இன்னொரு கண்ணால் மட்டும் ஜலம் விட்டு அழுவோமா? ஆனால் என்னமோ வார்த்தை பேச்சில் 2 கண்ணாலையும் 2 மூக்காலையும் மூச்சு விட்டா வாயால் பேசினார்கள்ங்கிற இல்லையோ. அப்படின்னா இருக்குது திருப்பாணாழ்வார் பாடுறது. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்ட வாயன் என்ன சொல்லணுமா? கோவலனாய் வெண்ண உண்டானை போரும், வெண்ண உண்ட வாயனை சொல்ல வேண்டிய தேவையில்லை. பின்ன ஏன் சொல்லியிருக்காருனால், என்னைக்கும் பெரிய பெருமாளுடைய குரட்டையை மோந்து பார்த்தால் வெண்ணெய் தெரியும், வெண்ணெய் வாசனை வீசும் என்று பராசரவட்டர் சாதிக்கிறார். பெரிய பெருமாள் கிட்டக்க நம்மளை போக விடமாட்டா. அர்ச்சக சுவாமிகள்கிட்ட கேட்டுண்டீள்னா அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் மூந்து பார்த்துருக்கோம், கண்டிப்பாக வெண்ணெய் வாசனை வீசும். அப்போ வெண்ணெய் வாசனை வீசித்துனா கண்ணந்தாங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதனால தான் ஆழ்வார் பாடச்சே வெண்ண உண்ட வாயன்னு பாடுகிறார். வெண்ண உண்டான்னு சொன்னால் அன்றுண்டான்னு நிற்கும். இன்று பெரிய பெருமாள் அதே கண்ணன்கிறது தேராது. வெண்ண உண்ட வாயன்னு சொன்னால்தான் அந்த கண்ணன் அந்த வாய் மாறாமல் இப்போ வந்து சேனிச்சிருக்கார். ஆக கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்ட வாயன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொண்டல் வண்ணனை வெண்ண உண்ட வாயனை போராதா? கோவலனாய் வெண்ண உண்ட வாயன்னு சொல்ல வேண்டுமா? சொல்லணும். இல்லைன்னா என்னென்ன சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. பாட்டில் கொஞ்சம் நாமே அப்படி இப்படி சொற்களை போட்டு பார்க்கணும். கொண்டல் வண்ணனை வைகுந்தநாதனாய் வெண்ண உண்டவாயன் சொல்லலாமா? சொன்ன என்ன? இப்போ அவர் தானே இறங்கி வந்திருக்கார். இப்போ தான் ஒரு பாட்டு சொன்னேன், வைகுந்தநாதன் தான் கீழே இறங்கி வந்திருக்காருன்னுட்டு. அதே மாதிரி வைகுந்தத்தில் எப்படி உட்காண்டிருப்பாரோ, கூர்மாதீனு திவ்யலோகான் ததுனு மணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மின் தர்மாதி பீடம் ததுபரி கமல சாமர கிராஹிணீச்ச விஷ்ணுன் தேவீர் விபூஷா ஆயுதகுணமுரகம் பாதுகே வைனதேயம் சேனேஷம் துவாரபாலான் குமுத முககணான் விஷ்ணு பக்தான் பிரபத்யே. வலது கையை அபயப்பிரதானம், இடது கையை மடியில் வைத்துக்கொண்டு வலதுபுறத்தில் ஸ்ரீதேவி, இடதுபுறத்தில் பூதேவி நீளாதேவி, நித்தசூரிகள் தலைவனான சேனாபதி ஆழ்வான், ஆதிசேஷன், கருடன், அனந்த கோடி நித்தசூரிகள் முக்தாத்மாக்கள், பல பல பலான்னு தங்க ஸ்வரண கிரீட்டம், திரும்ப கழுத்திலே சாத்தின்றிருக்கிற நீள நீள சரிகைகள், அது அத்தனையோடு அப்படியே கீழே இறங்கி வந்து திருடினா என்ன? கொஞ்சம் நன்னா இருக்கா பாருங்க நான் சொன்னது. வைகுந்தநாதன் தன் திருக்கோலத்தோட நேர கோகுலத்துக்கு இறங்கி வந்து ஒன்றும் தெரியாதா போல முழிச்சுண்டு அங்கங்கே போய் எங்கேயானு பானை கிடைக்குமான்னு தேடிண்டா. சாமி நீர் சொல்கிறதே நன்னால, எங்களுக்கு பாடவே வராதுன்னு ஆழ்வார்கள். திருடன்னா திருட்டுத்தனத்தோடு போனால் தான் அது ஒழுங்காக இருக்கும். அதை விட்டுட்டு வைகுண்டநாதன் திருடுறதுக்கு வந்தார்னா யாரான அங்கே சரணாதி பண்ணி மோட்சம் கொடுக்கிறீடான்வா. இது எதுக்கு இது வீண் வம்புது? அதனால தான் பெருமாள் வைகுந்தநாதனாக வரவே இல்லை. இன்னொன்று, அங்கிருந்து வந்தால் திருமேனி முழுக்க சந்தனக்காப்பு பூசின்று போகிறோம் இல்லையோ, நிறைய ஆபரணங்கள், சந்தனக்காப்பு, புஷ்பமாலை, இதோட தானே கீழே இறங்கி வந்திருப்பார். சந்தனக்காப்பு சாத்திண்டு வெண்ணெய் சாப்பிட போனால் நன்னா இருக்காதான். இது அடியும் எழுதலை, இது உரையாசிரியர் எழுதி வச்சிருக்கார். என்னென்ன பண்ணிட்டு சாப்பிட போனோம்னு இருக்கோம் இல்லையோ. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு உட்காண்டிருக்கோம். அப்போ ரொம்ப வாசனை திரவியங்கள்லாம் வாசனை அடித்தா நல்லா இருக்குமா? சாப்பாட்டின் போது உப்பு, புளி, மிளகா, காரம், அது காய்கறி, தயிர், மோர், பால், இந்த வாசனையெல்லாம் அடித்தா நல்லாயிருக்கும். அதுவே நம்ம இப்போ ஊதுவத்தி ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையோ, சாப்பிட்றச்சே அந்த வாசனை வந்தால் நல்லா இருக்குமான்னு. அதே கோவில் பூஜை உள்ளு அதில் வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கெங்கே எது எது இருக்குமோ, நம்ம அப்பப்போ உடம்பு நார போகிறதுங்கிறதுக்காக ஏதோ வாசனை திரவியம்லாம் போட்டுக்கிறோம் பாருங்க. விலை பத்ததை வாங்கி போட்டுக்கிறோமே. சம்சாரம் நாடுறதுக்கு ஒரு மருந்து போட்டுக்க முடியாது. சரீரம் நாடுறதுக்கு வேணால் போட்டுட்டு இருக்கலாமே தவிர, சம்சாரத்தில் மாறி மாறி பிறந்திருக்கோம். அதுக்கு எந்த மருந்தை போத்துன்னு என்றைக்கு நம்ம தீர்த்துனோட போகிறோம். போனால் போகிறது ஏதோ மருந்து போட்டுக்கிறோமோ இல்லையோ. அது இவ்வளவு சின்னதாக கொடுக்குறான், 400 ரூபா 500 ரூபா, ஒன்று அத்தனை விலை. அதை நம்ம பூசிட்டு அப்படியே கொஞ்சம் மினிக்கிண்டு நன்னா இருக்குமான்னு வரும். அதை போல் பெருமாள் சந்தனம் சாத்தின்னு இருப்பார். சந்தனத்தோட சாப்பிட உக்காண்டா நன்னா இருக்காது. சாப்பாட்டு வேளையில் சாப்பாட்டு வாசனை தான் வரணும். சில பேருக்கு விபரீத ஆசைகள் உண்டு. எதுக்கு தொட்டுண்டு சாப்பிட்ணும்னு இருக்கும் இல்லையோ. மோர் பிரசாதம்னா ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்டா நன்னா இருக்கும். மோருக்கு குழம்பு தொட்டுன்னா நன்னா இருக்கும். மோருக்கு பாயசம் தொட்டுக்கிறேன்னா நன்னா இருக்கா? அந்த மாதிரி சிலதெல்லாம் ஒத்து வராது. வைகுந்தநாதன் தன்னுடைய சந்தனக்காப்போட வெண்ணை திருட வந்தால் ஒத்து போகாது. அதனால தான் அவர் வைகுண்டநாதனாக வரலை. சரி, ராமனாக வரட்டுமேன்னா சொல்கிறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ராமன் திருடினார்னு 2 வார்த்தையை சொல்கிறதுக்கு என்னாக்கே வரலையே. அப்புறம்னா ராமன் வந்து திருடுறதுக்கு சொல்லுங்க. ராமன்னா அங்கே உட்காத்தி வச்சு கை ஊப்பி கீழே விழுந்துட்டு போடணும். இவ்வளவு தான் நம்மளால் முடியுமே தவிர ராமன் வருவரா? திருடுறதுக்கு தான் போவரா? யாரோ ஒரு பெண்ணா ராமனை பிடிப்பலாம், கட்டி வைப்பலாம், அடிப்பலாம். இதான நம்பராப்பில் இருக்கா இந்த வார்த்தை. இப்போ கிட்டக்க கூட நினைக்க மாட்டோம். ஆணோ பெண்ணோ ராமன்னா அங்கே தான் பார்த்து நமக்கு தெரியுமே தவிர கீழே இறங்கி பார்த்தே நமக்கு தெரியாது. இன்னொன்று, சக்கரவர்த்தி திருடினார்னா நல்லா இருக்குமா? ஊருக்கே நல்லது பண்ணி திருடனை பிடிக்க வேண்டிய சக்கரவர்த்தி அவரே திருடன் அப்படின்னா ஒத்து வராது. அதனால் பெருமாள் பார்த்தார், இது என்ன எந்த அவதாரமாக இருந்தாலும் ஒத்தே வராது போல் இருக்கு. இப்போ நரசிம்ம பெருமாள் அத்தி கோர அப்பார கோபத்தோட ஹிரண்யகசிபு எடுத்து மடியில் போட்டு கிழிச்சு முடிச்சுட்டார். உடனே வெண்ணையை திருடி சாப்பிட்டார். நன்னா இருக்கா? உங்களுக்கே ஒத்து வரலன்னு சிரிப்பு வருதோ இல்லையோ. இப்போ இதனால தான் பகவான் பார்த்தார், கோவலனாய் வெண்ண உண்டவாயன், வைகுந்தநாதனாய் வெண்ண உண்ண முடியாது, பார்க்கடல் வாசுதேவனாய் வெண்ண உண்ண முடியாது, நரசிம்மனாய் வராகனாய் ராமனாய் வெண்ண உண்ண முடியாது, கோவலனாய்த்தான் வெண்ண உண்டாக வேண்டும்.